ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் கிறிஸ்தவ தெருவைச் சேர்ந்த தேசிங்கு ராஜா டெய்சி தம்பதியர் வசித்து வருகிறார்கள். இவர்களின் 2.5 வயது மகள் லெமோரியா அவரது மாமா அதாவது தேசிங்கு ராஜாவின் சகோதரி மகன் சஞ்சயுடன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். மாமா மாமா என ஆசையாய் விளையாடிக் கொண்டிருந்த லெமோரியாவை 25 வயதுள்ள மாமன் சஞ்சய் திடீரென இழுத்துச் சென்று அவரது வீட்டின் பின்புறமுள்ள பகுதியில் வைத்து கழுத்தை கத்தியால் அறுத்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்தவர்கள் பதறிப்போய் கூச்சலிட தலையை துண்டித்து கையில் எடுத்துக்கொண்டு தெருவில் ஓட ஆரம்பித்திருக்கிறான் சஞ்சய். இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சஞ்சயை துரத்த 5-6 தெருக்களுக்கு மேல் தலையை எடுத்துக்கொண்டு ஓடி அருகில் உள்ள குளத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது.